ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, ஏன் இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை சாயப்பா? நான் நன்றாகத்தானே பார்த்து பார்த்து ஒவ்வொரு வேலையையும் செய்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் வேலை சரியா செய்தும் எந்த பெயரும் இல்லை. ஆனால் வேலை செய்யாமலேயே பலர் இங்கு நல்ல பெயரை விரைவிலேயே வாங்கிவிடுகிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? நீ என் குழந்தை, இந்த சாயின் பிள்ளை, யாரையும் ஏமாற்றாத பிள்ளை. உனக்கு தெரியுமா, நான் உன்னை பார்த்து எவ்வளவு பெருமிதம் கொள்கிறேன் என்று? உன்னுடைய இந்த புனிதமான ஆத்மாவிற்கே நான் உனது அனைத்து ஆசைகளையும் ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து தரப்போகிறேன். உன்னை உன் கர்மாவில் இருந்து முழுமையாக விடுவிக்கப் போகிறேன். நீ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சந்தோஷங்களையும் அனுபவிக்கப் போகிறாய். உன்னை விட்டு உன் துன்பங்கள் நீங்கும் நேரம் வந்துவிட்டது. நான் உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு என்று சொன்னேன் அல்லவா? அது இப்போது வந்துவிட்டது. அதனால்தான் மாயை அதன் பிடியில் உன்னை சிக்க வைக்க உனக்கு எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கின்றது. மேன்மேலும் பிரச்சனைகளை கொடுத்து உன்னை திசை திருப்பவே இப்போது நீ அனுபவிக்கும் சூழல்கள். பிரச்சனைகள் வரும் சமயம் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரி. நீ அதிலிருந்து நிச்சயம் வெளிவருவாய். யார் என்ன சொன்னாலும் அது உன் கர்மா என்று அமைதியாக இரு. என்னிடம் முழு சரணாகதி அடைந்துவிட்டு அனைத்தையும் சாய் பார்த்து கொள்வார் என்று அமைதியாக இரு. மேலும் நான் உனக்களித்த பணியில் பெரும் வளர்ச்சி இல்லாததால் நீ அதனை தொடர்ந்து செய்யாமல் எளிதில் கைவிடுகிறாய். மேலும் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பமும் வந்துள்ளது. இன்று நீ செய்யும் பணியில் ஒருவர் உன்னை பாராட்டுகிறார். நாளை இருவர் பாராட்டலாம் அல்லது உன்மேல் கடுமை சொல்லும் வீசலாம். ஆனால் நாளை மறுநாள் இன்று இருக்கும் சூழ்நிலை வைத்து நாளையும் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே முடிவு செய்து விடாதே. தொடர்ந்து உன் வேலையை செய். வெற்றி உனக்கே விரைவில். தன்னம்பிக்கையுடன் முன்னோக்கி செல் பிள்ளையே. உன் சாய் உன்னுடன் இருக்கிறார். வெற்றி உனக்கே. உன் சந்தோஷத்திற்காக சாவியை நான் காண்பித்து விட்டேன். மாயை உன் சந்தோஷத்தை பூட்டி வைத்திருந்த கதவை திறக்க இந்த சாவியை தொட்டுவிட்டு தானே இந்த பதிவை கேட்க வந்தாய். வரும் 2 வாரங்களும் என் ஆசீர்வாதத்தினால் உன் எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.